ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரை வந்து ஒரு பிடி எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுட்டேன். அதில் கோதுமை மாவு ஒரு 3 கப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு, அப்புறமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு, அது எல்லாத்துக்குமே, அது இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இதை உருண்டை செஞ்சுட்டு சப்பாத்தி திரட்டியாச்சு. நம்ம சப்பாத்தி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், பூரி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இது இட்லி மாவு தோசை மாவுலேயும் நம்ம அந்த பாலக்கீரை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி கூட நம்ம அந்த ஜூஸ் எடுத்து அதில் கலந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சு தரத்துக்கு டைம் இருக்கிறதில்ல. நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் என்ன பண்ணுறது, குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்கிறோம். நம்ம கீரையை எத்தனை வெரைட்டியாக செஞ்சு தரலான்னு பார்த்திங்கன்னா நிறைய வகையில் செய்யலாம். நம்ம இந்த கீரை ரொம்பவே நல்லதுங்க. பாலக்கீரை கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி சுட்டு முடிச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சுருக்கேன், தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்டிமேட் லெவலில் இருக்குது. நம்ம நார்மல் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.